இன்றைக்கி காலையில் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. சூரியன் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். 4:30 கிளம்பினோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வெளியில் வந்திருக்குது. இந்த ட்ரிப் வந்து ஒரு சின்ன லாங் ட்ரிப் மாதிரி தான். ஒரு 10 டேஸ் ட்ரிப் மாதிரி ரோட் ட்ரிப்பு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன டெஸ்டினேஷன் வந்துட்டு இங்கே காஃப்ஸ் ஹார்பரில் த பிக் பனானா தான். இது வந்துட்டு இங்கே ஃபுல்லாக இந்த ஏரியாவில் எல்லாமே வந்துட்டு நிறைய வாழை மரம் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே இந்த ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பனானா ஸ்டாச்சு ஆன் தி வேலியே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு இந்த போகிற வழியில் இங்கே எல்லாமே ஸ்டாப் ஓவர் பண்ணி உள்ளெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நம்மளும் வந்துட்டு இங்கே உள்ள பாஸ் வாங்கிட்டு வந்தோன்னா உள்ள என்ஜாய் பண்ணலாம். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நாங்கள் சும்மா ஒரு சின்ன ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு சும்மா காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு உள்ளே எங்கே வந்தாலுமே வந்து இந்த கிஃப்ட் ஷாப்பில் உள்ளே போய் பார்க்குறது வந்து எங்களோட ஃபேவரெட் ஒன்று. ஸோ அதனால் கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே உள்ள என்னென்னலாம் இருக்குதுங்கிறதுக்காக பார்க்க வந்தோம். அங்கே இருக்க பொம்மைங்க கூட வாழைப்பழம் மாதிரியே அழகழகாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸுக்கு வந்தோன்னா நான் ஏதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் தேடிட்டுருப்பேன். இங்கே வந்துட்டு போனதுக்கு ஞாபகமாக ஒன்று வாங்குறதுக்காக. ஸோ அதுதான் தேடிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருந்தது. ரொம்ப அழகழகாக. நான் வந்துட்டு இந்த பனானா மாதிரி இருக்கிறது ஒன்று வாங்கினா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆதவோட ஹேபிட் என்னென்னா எங்கே வந்தாலும் அந்த சோவனீட் காயின் மாதிரி ஒன்று வாங்குவான். ஸோ அது வாங்கிக்கிட்டான். ஸோ வாங்கிட்டு கிளம்பிட்டு நேராக லஞ்சுக்கு தான் போனோம். காஃப்ஸ் ஹார்பர்லேயே லஞ்ச் வாங்கிக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். பிக் பனானாக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய மால் இருந்துச்சு. ஸோ அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டாப் ஓவருக்காக நாங்கள் வந்துட்டு எங்கே போகலாங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரூட்ஸ் லைக் பிக் அவகாடோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரூட்ஸ் பிக்கிங் ஏரியா ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஓவர் போட போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு லைக் நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அங்கே வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தது. இது ஆக்சுவலி குயின்ஸ்லாண்ட் பார்டரில் இருக்குது. நியூ சவுத் வேல்ஸ் குயின்ஸ்லாண்ட் பார்டரில் இருக்குது. ஸோ அங்கே சும்மா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் தான் ஸ்பெஷலு. இங்கே ஃபார்ம்லேயே நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி தர்றாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு நான் எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பியாச்சு.